ஹாய், என் பேர் நித்யா. நான் அலம் யோகால WSC ரெப்ரசன்ட் பண்ற யோகா டீச்சர் ட்ரைனிங் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட் 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனா, கோப்ரா போஸ். அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணும், கோர் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும், டைஜஷன் பூஸ்ட் பண்ணும். இந்த போஸ்ல உங்க லங்ஸ் அண்ட் செஸ்ட் ஓப்பன் ஆகுறதுனால உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பேக் பெயின் இருந்தால் அது ரிலீஃப் ஆகும். உங்களோட போஸ்டரை பெட்டர் ஆக்கும். அல்சர், கிளாண்டிஸ், ஸ்டொமக்ல ரீசெண்டாக சர்ஜரி பண்ணவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், பேக், நெக், பிரெஸ்ட் இன்ஜுரி இருக்கிறவங்க 2 மாடிஃபிகேஷன் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை அது பண்ண முடியலன்னா நீங்க இப்படி சுக்காசனால உட்காந்துட்டு சின் முதிரையை வச்சுட்டு நார்மல் 10 பிரீத் கவுண்ட்ல நீங்க இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மாடிஃபிகேஷன் உங்களால பண்ண முடிஞ்சிச்சுன்னா கை 2 பேக்ல வச்சுட்டு இந்த மாதிரி பேக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாடிஃபிகேஷன் 2 என்ன அப்படின்னா, உங்களால ஒருவேளை இப்படி ஸ்டொமக்ல லை டவுன் பண்ண முடியும்னா பண்ணிட்டு உங்களோட 2 காலுமே ஹிப் டிஸ்டன்ஸ் அப்பார்ட்ல இருக்கும். உங்க கை பாம்ல இருந்து எல்போ வரைக்கும் மேட்ல இருக்கும். உங்களோட ஃபோர்ஹெட் மேட்ல இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது உங்க சின் அண்ட் செஸ்ட் மட்டும் லிஃப்ட் பண்ணா போதும். இன்ஹேலா இந்த பொசிஷன்ல உங்க பாம்ல இருந்து எல்போ அப்படியே மேட்ல தான் இருக்கணும். உங்க சின் அண்ட் செஸ்ட் மட்டும் நீங்க லிஃப்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது இன்ஹேல். எக்ஸேல் பொசிஷன்ல திருப்பி உங்க ஃபோர்ஹெட் மேட்டுக்கு வந்துடணும். இப்படி 5 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்க. 5th கவுண்ட்ல இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்ல ஒரு 5 கவுண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே பாம 2 செஸ்ட் கிட்ட வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது உங்க சின், செஸ்ட், உங்களோட ஆப்ஸ் வரைக்கும் நீங்க லிஃப்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது திரும்ப உங்க ஃபோர்ஹெட் மேட்டுக்கு வந்துக்கணும். இப்படி ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் பண்ணிட்டு 5th கவுண்ட்ல இந்த பொசிஷன்ல ஒரு நார்மல் பிரீத்ல 5 கவுண்ட்டுக்கு நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ் பண்ணும்போது ரொம்ப பேக் ஸ்ட்ரெச் பண்ணி லோவர் பேக்குக்கு ஒரு ரொம்ப டீப் கர்வ் ஸ்ட்ரெச் கொடுத்துடாதீங்க. அப்புறம் உங்களோட நார்மல் போர்ஷனே அந்த டீப் கர்வ் ரொம்ப இருக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ ரொம்ப இல்லாம ஜஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ரெச் போதும். ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு சைல்ட் போஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புஜங்காசனாவோட ஆப்போசிட் ஸ்ட்ரெச் சைல்ட் போஸ் பண்ணும்போது உங்க ஸ்பைன் பேலன்ஸ் ஆகும். இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது பஸ்திரிகா பிராணாயாமா. இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோல்டுல இருந்து ரிலீஃப் ஆகும். உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கியூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் குண்டலினி அவேக்கன் பண்ண ஹெல்ப் பண்ணும். எனர்ஜி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மென்டல் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகாசனால உட்காந்துட்டு சின் முதிரையை வச்சுட்டு நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட் 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீ இஷ்யூஸ் இருக்கிறவங்க சுகாசனால உட்காந்துட்டு ஆதி முதிரையை வச்சுட்டு நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நீ இஷ்யூஸ் இல்லாதவங்க வஜ்ராசனால வந்துட்டு ஆதி முதிரையை வச்சுட்டு இன்ஹேல் பண்ணும்போது கை 2 மேல லிஃப்ட் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது கீழே டவுன் பண்ணணும். ஸோ நீங்க எக்ஸேல்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு ஹேண்ட்கர்ச்சீஃப் தேவைப்படலாம். அதனால அது பக்கத்துல வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸேல் எப்படி பண்ண போறோம்னா, இன்ஹேல், எக்ஸேல் ஃபாஸ்டா
இப்படி. ஸோ இப்போ இந்த எக்ஸேலில் மட்டும் நீங்கள் ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ 20 கவுண்ட்ஸ் 1 செட். இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 செட்ஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்படி. ஓகே, ஸோ இது 20 கவுண்ட்ஸ் 1 செட். இதே மாதிரி நீங்கள் 3 செட்ஸ் பண்ணலாம். ஒரு செட்டுக்கும் நடுவில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சுகாஸ்னால திரும்ப இப்படி உட்காந்து நார்மல் பிரீத்தை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.